கிச்சனுக்குள்ளே காலைல நுழையும் போதே அத்தை தட்டாம்பயிறு வந்து ஊற வச்சுட்டு வாக்கிங் வந்து போயிருந்தாங்க. சரி அப்புறம் கால் பண்ணி கேட்டேன், என்னங்க தட்டாம்பயிறு குழம்பு வைக்கணுமான்னு சொல்லிட்டு. ஆமாம் முருங்காய் இருக்குது, ஸோ அதை போட்டு வைமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நைட்டே வந்து நான் பார்த்துருந்தேன், காலிஃப்ளவர் நல்லா தான் இருந்தது. சரி காலிஃப்ளவரில் காலையில் வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம், சாம்பார் காய் இருந்தது அதை வந்து சாம்பாருக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் அவங்க வந்து இல்லை செவ்வாய்க்கிழமை சாம்பார் வச்சுக்கலாம், இன்றைக்கி திங்கக்கிழமை தானே தட்டாம்பயிறு குழம்பு வச்சுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காலிஃப்ளவரில் சாம்பார் பொடி போட்டு வந்து ஒருத்தவங்க பண்ணி காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது, ஈஸியாகவும் இருந்தது. சரி அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லாவே வந்திருந்தது. ஸோ ஒரு சில நேரங்களில் யூடியூப்பில் பார்த்து சமைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொதப்பிடும், ஒரு சிலது வந்து நல்லா வந்து ஹிட் ஆகிரும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் சமையல், அப்புறம் திண்டுக்கல்லேருந்து ஒருத்தவங்க வந்து குக்கிங் வந்து பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ உங்களோட ஃபேவரட் குக்கிங் சேனல்லாம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூடியூப்பில் ஏதாவது ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா எந்த சேனல் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து பயறு போட்டு சாப்பாடு வந்து கிண்டி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து அவலில் வந்து கொழுக்கட்டை வந்து வச்சுருந்தேன்.